சரி, ஆணவ கொலைகளுக்கு எதிரா என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டா, திருநெல்வேலியில எந்த ஒரு சாதிய வன்கொடுமையும் நடக்கல அப்படின்னு பொய் பேசுறத விட்டுட்டு, ஆணவ கொலைகளுக்கு எதிரா சிறப்பு சட்டம் கொண்டு வந்து அத கடுமையா நடைமுறைப்படுத்தணும். ஆணவ கொலைக்கு எதிரா சிறப்பு சட்டம் கொண்டு வந்தா, மத்த சமுதாய மக்களோட வாக்குகள இழக்க நேரிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும் ஆணவ கொலைகளுக்கு எதிரா உடனடியா ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும். அத கடுமையா நடைமுறைப்படுத்தணும். அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கும் களத்துல நின்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, மற்ற சமுதாய மக்களும் சேர்ந்து போராடினா மட்டும் தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரா சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் டெல்லி, கேரளால இருக்கிற மாரி சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கள் கொண்டு வரப்படணும். அப்புறம் ஆணவ கொலை பண்றவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியா மருத்துவ வசதி, இலவச சட்ட உதவியும், மறுவாழ்வுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமா சாதிய வன்கொடுமைகளா நடக்கிறதா அறிவிச்சு, அத முதல்வரோட நேரடி கண்காணிப்பின் கீழ கொண்டு வரணும். ஏன்னா, எந்த சிஎம் வந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட அவங்க கைக்குள்ள தானே வச்சிருக்காங்க. அதுபோக இந்த சாதிய வன்கொடுமைகள் பத்தி விசாரிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில ஒரு கண்காணிப்பு குழுவும் அமைக்கணும். எஸ்சி, எஸ்டி தேசிய ஆணையமும், மாநில ஆணையமும் இன்னும் வீரியமா செயல்படணும். முக்கியமா இந்த எஸ்சி, எஸ்டி சட்டம் பத்தியும், அதில் உள்ள சட்ட உரிமைகள் பத்தியும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும், எஸ்சி, எஸ்டி மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முக்கியமா அந்த எஸ்சி, எஸ்டி சட்டம் பத்தி போலீஸ்க்கு ட்ரெய்னிங் குடுக்கணும். அந்த எஸ்சி, எஸ்டி கம்ப்ளைண்ட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பயிற்சியை போலீஸ்க்கு குடுக்கணும். இது எல்லாமே சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான். ஆனா, உளவியல் ரீதியா சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கு.